நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. ஜெய் சத்குருமூர்த்தி கி ஜெய். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதகே வாசிஷ்டாய நமோ நமஹ. வர 10ஆம் தேதி குரு பௌர்ணமி அப்படிங்கிறது லோக பிரசித்தமா நிறைய இந்து மதத்துல எல்லாரும் கொண்டாடுறாங்க. பொதுவா குரு பௌர்ணமின்னா என்ன அப்படின்னா, பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த ஏதோ குருவுக்கு அது விசேஷம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பா. சில பேர் நம்ம சாய்பாபா கோவிலுக்கு போய் அதுதான் முக்கியம்னு நினைச்சுட்டு இருப்பா சில பேர். ஆனா குரு பௌர்ணமின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அது என்ன அப்படின்னா, இந்த லோகத்துல பகவானே குருவா அவதாரம் பண்ணி லோகத்துக்கு நிறைய மங்களங்களை ஏற்படுத்தினார். அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுனுடைய அம்சமாக வந்த குரு அவதாரமாக பண்ணின வியாசாச்சாரியாளுடைய ஜெயந்தி தான் இந்த குரு பௌர்ணமி. பொதுவா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு பிரவர்த்தகர்கள், மத பிரவர்த்தகர்கள்னா மதத்தை ஏற்படுத்தினவா அப்படின்னு ஒருத்தர் உண்டு இல்லையா. முகமதியர்கள், அதாவது முஸ்லிம்களுடைய மதம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முகமது நபி அப்படிங்கிறவர் தான் குரு, அவர் தான் பிரவர்த்தகர். அது மாதிரியே கிறிஸ்தவ மதம் அப்படின்னு சொன்னா அதுக்கு இயேசுநாதர் தான், அவர் தான் அந்த மத பிரவர்த்தகர். ஹிந்து மதம் அப்படின்னு சொன்னா யார சொல்றதுன்னு தெரியல, ஆனா தைரியமா சொல்லலாமா, வியாசர் தான். வேத வியாசரத்தான் ஹிந்து மதத்தினுடைய மத பிரவர்த்தகர் அப்படின்னு சொன்னா அது தப்பு இல்லை. ஒரு ஸ்லோகம் இருக்கு அவரை பத்தி, அச்சதுர் வதனோ பிரம்மா. 4 முகம் இல்ல, ஆனா வியாசாச்சாரியால் தான் ஏக முகத்தோட இருக்கிற பிரம்மா. விபாஹு ரபரோ ஹரிஹி. 4 கை இல்ல, நாராயணனுக்கு 4 கை உண்டு, ஆனா இவருக்கு 2 கரங்கள் தான், ஆனா இவர் தான் நாராயணன். அபால லோச்சன சம்பு. நெத்திக்கண் கிடையாது வியாசாச்சாரியாளுக்கு, சிவபெருமானுக்கு நெத்திக்கண் உண்டு, ஆனா இவர் சிவபெருமான் வியாசாச்சாரியால் இப்படின்னு ஒரு ஸ்லோகம். அது மாதிரி சர்வதேவதா ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வியாசாச்சாரியால் நமக்கு பெரிய அனுகிரகத்தை பண்ணினார். ஸ்திரீ சூத்ர த்விஜ பந்தூனா திரையீன ஸ்ருதி கோச்சரா கர்மஸ்ரேயசி மூடானாம் ஸ்ரே ஏவம் பவேதிக அப்படின்னு பாகவதம் சொல்லும்படியா சர்வ ஜனங்களுக்கும் ஆன்மீகத்துல புதையலாக இருந்து யாருக்கும் தெரியாத விஷயங்களை லோகம் முழுக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அதை நமக்கு அருளி செய்தார். சகல புராணங்களாகும் வேதத்தை விபாகம் பண்ணி வேறுபட்ட வியாசாச்சாரியாளுடைய ஜெயந்தி தான் குரு பௌர்ணமி. நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எந்தெந்த குருக்கள்னு குருவா இருக்காளோ அத்தனை குருக்களுமே வியாசரை பூஜை பண்ணுவா. அந்த குரு பௌர்ணமி வியாச பூஜைன்னு பிரசித்தம். அப்பேற்பட்ட வியாசாச்சாரியாளுடைய அவதாரமான தினம்தான் ஆஷாட மாசே அமல பூர்ணிமாயாம் ஆவிர் பபூவ ஸ்வயம் அம்புஜாக்ஷா தீபாந்தரே யமுனா தடின்யாஹ சந்திரோதயே சர்வ ஜகத்குருஹு ச. இப்படி வியாசாச்சாரியால் அவதாரம் பண்ணி நமக்கு லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் ஸ்ரேயஸை ஏற்படுத்தினார் அப்படின்னு புராணங்கள்ல சொல்றது. தாம் அவாவாளுடைய குருவை வியாசரா பாவிச்சுண்டு பூஜை பண்றதா இன்னைக்கு. அதனால எல்லாரும் வியாச பூஜை பண்ணுவா. இன்னைக்கு நம்மளும் வியாச பூஜை பண்ணணும். வியாச பூஜை மாத்திரம் இல்ல, அன்னில இருந்துதான் மடாதிபதிகள் எல்லாம் கூட, சன்னியாசிகள் எல்லாம் கூட சாதுர்மாசிய விரதத்தை பண்ணுவா. பண்டரிபுரத்துல ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தோம் ஆஷாட ஏகாதசின்னு. இந்த ஆஷாட மாசமே இந்த சாதுர்மாசியத்தை ஆரம்பிச்சுடுவா. பொதுவா மఠங்கள்ல சன்னியாசிகள்லாம் அத்வைத சம்பிரதாயத்துல இருக்கிறவாள்லாம் பெரும்பாலும் இந்த வியாச பௌர்ணமி இன்னைக்கு தான் இந்த சாதுர்மாசிய விரதத்தை வியாச பூஜையை பண்ணிட்டு ஆரம்பிப்பா. அப்பேற்பட்ட வியாசாச்சாரியால அவாவாளுடைய குருவாக நினைச்சு எல்லாரும் குருவை பூஜை பண்ணி குரோஹோ அனுகிரகேனைவ புமான் பூர்ண பிரசாந்தகே அப்படின்னு சொல்லி பரிபூர்ணமான ஆனந்தத்தை எல்லாரும் அடையணும்னு நான் உங்களெல்லாம் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல கேட்டீங்கன்னா அதை நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரலாம் அதை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். ராதே கிருஷ்ணா.